வணக்கம். இந்த வீடியோல டிஷ்யூ பேப்பர் வச்சு ரொம்பவே அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். இர்ஷானா, சனா, சாஃப்ரா, சுரையா, சாஹில் அப்புறம் ஆஷிர் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க என்னோட கிராஃப்ட் வீடியோஸ்லாம் ரெகுலரா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த கிராஃப்ட் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. அந்த பிக்சர்ஸை நான் சேனல்ல ஷேர் பண்றேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுக்கு வந்து எல்லோ கலர் டிஷ்யூ பேப்பர் 22 சென்டிமீட்டர் பை 8 சென்டிமீட்டர் 6 பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த 6ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி விசிறி மடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி முன்னாடி ஒரு மடிப்பு அப்புறம் பின்னாடி ஒரு மடிப்பு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கலர் டிஷ்யூ பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் தான் வீட்டில் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக மடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் மாதிரி இருக்கு இல்லையா, மெட்டல் ஒயர், அதை வச்சு நான் சுற்றுறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டி நீங்கள் நூல் இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த நூலை வச்சு கூட அதோட சென்டரில் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ரெண்டு பக்கமும் இப்படி விரித்து விட்டுறலாம். நம்மளுக்கு மொத்தம் 6 பேப்பர் நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கிறதுனால 6 லேயர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பராக நம்ம எடுத்து எடுத்து இப்படி பிரித்து நடுவில் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த சைட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டா இருக்கிற சைட்லையும் ஃபர்ஸ்ட் லேயரை வந்து இப்படி எடுத்து கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரையா நம்ம வந்து மேலே மேலே இப்படி எடுத்து கொண்டு வரும்போது நம்மளுக்கு அழகா ஒரு பூ ஃபார்ம் ஆயிட்டு வருது, நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரையா நம்ம மெதுவா அப்படியே கொண்டு வரணும். டிஷ்யூ பேப்பர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ உங்ககிட்ட எந்த டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்க அதை வச்சு இதை ட்ரை பண்ணலாம். நான் அப்படியே ஒவ்வொரு லேயரா கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசி லேயரை வந்து அப்படி கீழேருந்து இப்படி மேலே அப்படி மடிச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்க எவ்வளோ அழகா ஃப்ளவர் வந்து கிடைச்சிருச்சுன்னு. இப்போ இது நல்லா ஒன்றா இப்படி சேர்த்து கொண்டு வந்துட்டு இப்படி வந்து ஒன்று போல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கிறதெல்லாம் சமப்படுத்துகிற மாதிரி லேசாக மேலாப்பில் இப்படி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் பென்னை வச்சு மேலாப்பில் அப்படி லேசாக அப்படி நம்ம போட்டோம்னா மேல் லேயர் மட்டும் கலர் ஆகும். நான் எல்லோ கலர் டிஷ்யூ பேப்பர்ன்றதுனால நான் ஆரஞ்சு கலரில் மேலே அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற டிஷ்யூ பேப்பர் கலரை பொறுத்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் மேலே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலர் கொடுக்கும்போது ஃப்ளவர் வந்து டபுள் கலராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னுமே நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் அது லேசாக வந்து அப்படியே விரிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் 8 சென்டிமீட்டர் டயமீட்டரோட ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு அதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். அதோட சென்டரில் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி நடுவில் ஃபுல்லாக இல்லாமல் முக்கால்வாசி தூரத்துக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ விரிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி கிடைச்சிருக்கு. இதை வந்து இந்த கத்திரியோட ஒரு சைடை வச்சு இப்படி லேசாக வந்து நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா நல்லா இப்படி பெண்ட் ஆகி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பூவை வந்து நம்ம திருப்பிட்டு சுற்றி வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த பூவோட கீழ் பகுதியில் அப்படியே ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட காம்பு பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வேண்டாம், நார்மல் கலர் பேப்பரே போதும். 10 சென்டிமீட்டர் பை 14 சென்டிமீட்டர் எடுத்து அதோட ஒரு ஓரத்துல இருந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நீளமாக ஒரு ராட் மாதிரி கிடைக்கும். அதோட எண்டில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடணும். இதை வந்து டிப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பூவோட சென்டரில் ஒட்டணும். அதனால சுற்றி கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கவுத்தி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும்.
அதுக்கப்புறம் இலை பண்ணுறதுக்கு 10 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் க்ரீன் கலர் பேப்பரை எடுத்து அதை பாதியாக மடித்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிவிட்டு அதையும் இப்படி கத்திரியை வச்சு லேசாக இப்படி இழுத்து விட்டோம்னா நல்லா இப்படி பெண்ட் ஆகிக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல லீஃப் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ போட்டு இதை அப்படியே ஒட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகான ஃப்ளவர் வீட்டில் இருக்கிற பேப்பர் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் நிறையா ஃப்ளவர்ஸ் செஞ்சு வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.